Daily. Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள அரசு பள்ளியில் பயிலும் பழங்குடியின மாணவிகளை கொண்டு பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த விவகாரத்தை தொடர்ந்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை இடைநீக்கம் செய்யப்பட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம். என்ன நடந்தது? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்கக்கூடிய பெருங்காடு மலை கிராமம். இந்த மலை கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வராங்க. இந்த கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளிக்கூடத்துல 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வராங்க. இந்த நிலையில இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய கலைவாணி உடனடியா 5 பணியாற்றி வராங்க. இந்த நிலையில அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவறை, அப்புறம் அந்த பள்ளியுடைய வளாகம் இதெல்லாம் சுத்தம் செய்யறதுக்கு அந்த பள்ளி மாணவ மாணவிகளே பயன்படுத்தி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கு கழிவறைக்கு தேவையான தண்ணீரும் அந்த மாணவிகளே எடுத்து வரணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா அந்த பள்ளியில அங்க இருக்கக்கூடிய சமூக ஆதரவுகள் அந்த பள்ளி மாணவிகள் சுத்தம் செய்யறது வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி நம்ம நியூஸ் பண்ண செய்தி தொலைக்காட்சியிலே வெளியிட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த செய்தி பார்க்க அந்த பெற்றோர்கள் அந்த மாவட்ட கல்வி அலுவலர் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமா விளக்கிட்டு இருக்காங்க. இது மாவட்ட கல்வி அலுவலர்கள் துரிதமா செயல்பட்டு இது உரிய விசாரணை மேற்கொண்டு வந்ததால் இந்த சம்பவம் உண்மைன்ற தெரிஞ்சிருக்கு. இதனால் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கலைவாணி தற்காலிக பணியிட நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது போன்ற சமூக வலைத்தளங்களை பரவனால் உடனடியா செய்தி வெளியிட்டதுனால உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஈசனை செய்தி தொலைக்காட்சி வெகுவாக பாராட்டிட்டாங்க. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.